இந்த கோயிலுக்கு 14 நாள் போயிட்டு வாங்க, 7 நாள் போயிட்டு வா, வாழ்க்கை. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஜோசிக்காரன் சார். உங்க பையன் நல்லா படிக்கணும்னா இந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. உங்க பையன் நல்லா வரணும்னா இந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. உங்க பையன் நல்லா கல்யாணம் அந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. அப்ப நான் என் பையனை படிக்க வைப்பேனா கோயிலுக்கு அனுப்புவேனா? பொதுவாக ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறு, அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஜோதிடம் என்பது முற்றிலும் வேறு. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி சொல்லும், இல்லைன்னா பக்கத்துல வரும்போது சொல்லும், சரியாகக்கூடிய காலத்தை சொல்லும். இதுக்கு மேல அதுக்கு வேல்யூ கிடையாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கடவுள் முக்கியம், உன்னை காப்பாத்துவாரு, கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்றவனுக்கு ஜோசிக்காரன் என்ன வேலை? இல்லப்பா, அந்த துறையில நீங்க இருக்கீங்க, இருந்துகிட்டே இப்படி சொன்னா நான் அது ஃப்ராட் வேலை. நான் எதுக்குங்க செய்யணும்? ஃப்ராட் வேலை தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்துங்க எதிர்ப்புகளும் வரும்ல, அதெல்லாம் நிறைய கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் ப்ராப்பரா பேசியிருக்கேன், எங்க வேணாலும் தான் பேசுவேன். 12 கட்டம் சொன்னீங்க இல்லையா? அப்ப கைரேகைலாம் சொல்றாங்க. கைரேகை அதே தாங்க. இப்ப கைரேகைங்கிறது ஹஸ்த சாஸ்திரங்கிறது அது வேற துறை. இது வந்து வாழ்க்கை ரேகை, லைஃப் லைன் சொல்லுவாங்க. இந்த ரேகை யாருக்கெல்லாம் பாதி இருக்குதோ, இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை யாருக்கெல்லாம் பாதியில கட் ஆயிடுச்சா அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, சரிங்களா? இந்த விரல் மோதிரம் போடுறோம் இல்லைங்களா, இந்த மோடலுக்கு மேல ஒரு கோடு இருந்துச்சுன்னா இது வந்து சூரிய ரேகை. இது வந்து அப்பாவுடைய அன்பு கிடைக்கும். ஆனா சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அரசு உத்தியோகம், சொந்த தொழில் செய்யலாம், ஆனா அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. இது வந்து சனி ரேகை. இதுல இருந்து இங்க வரைக்கும் போகுது விதி ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேகை வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல வந்து நல்லா இருப்பான், பாதியில ஆரம்பிச்சுன்னா பாதிக்கு மேல நல்லா இருப்பான், பாதியில ஆரம்பிச்சு முக்காவாசி வரைக்கும் நல்லா இருப்பான். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இது வந்து ஹார்ட் லைன் ஆட்டிடியூடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சுண்டு வரல கீழே ஆரம்பிச்சு மேல போகுது ஹார்ட், இதயம் ஹிருதய ரேகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டிடியூட், எவ்வளவு திடமா இருக்குன்னு சொல்றது. இங்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் கீழே இறங்குது இல்லைங்களா, ஆமா, இது வந்து புத்தி ரேகை. இது வந்து நம்மளுடைய இன்டெலெக்சுவல் அறிவுத்தன்மை சொல்றது. எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது இந்த 4 ரேகை இருந்தா போதும், நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த 4 ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சுன்னா வீக் ஆயிரும். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஜாதகம் சொல்றீங்க இல்லையா? இப்ப எனக்கு ரொம்ப கெட்டதா நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த கோயிலுக்கு 14 நாள் போயிட்டு வாங்கன்றாங்க, 7 நாள் போயிட்டு வா, வாழ்க்கை. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஜோசிக்காரன் சார். நான் ஜோசிக்காரன். உங்க பையன் நல்லா படிக்கணும்னா இந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. உங்க பையன் நல்லா வரணும்னா இந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. உங்க பையன் நல்லா கல்யாணம் அந்த கோயில் போய் விளக்கேத்துங்க. அப்ப நான் என் பையனை படிக்க வைப்பேனா கோயிலுக்கு அனுப்புவேனா? நான் ஜோசிக்காரன் இல்லையா? படிக்க வைக்கணும். எதுக்கு படிக்க வைக்கணும்? கோயிலுக்கு விளக்கத்துல ஈஸியா முடிஞ்சிடும்ல. இனிமேல் படிக்க வைக்க தேவையில்ல, அவனை வேலைக்கு அனுப்ப தேவையில்லை. அவன் பாட்டுக்கு காசு வந்துட்டே இருக்கும். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, அவனுக்கு நீட் எழுதி, எக்ஸாம் எழுதி, இன்டர்வியூ போய் எதுக்கு? அப்ப இது யார் கனெக்ட் பண்ணுது இந்த விஷயத்த? யாரோ ஒருத்தன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். மக்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. மக்களுக்கு இயலாத போது அதை யார்கிட்டயாச்சும் கேட்கணும், நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது, அதை செய்யறாங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஒரு நிம்மதிக்காக கோயிலுக்கு. நான் இப்பயும் சொல்றேன், ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க சார், கடன் ஓவரா இருக்கு, எப்ப அடையும்? 2 வருஷம் ஆகும் சார். அது வரைக்கும் என்ன சார் பண்றது? இறைவன் மேல பாரத்தை போட்டு அப்படியே தள்ளிட்டு போன்னு சொல்றோம். இந்த இடத்துல இறைவன் மேல பாரத்தை போடுன்னு சொல்றது, இறைவன் மேல பாரத்தை போடுறதுனால சரியாகாது, சரிங்களா? ஒரு ஆறுதல். நம்மளுக்குள்ள நம்ம இறைவன் காப்பாற்றுவார், நம்ம நம்பிக்கையை தள்ளிட்டு போகலாமே தவிர இறைவன் காப்பாற்றுறதா எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கணும்ல. ஓகே. இப்போ நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, சிக்கன் பிரியாணி போடுறதுக்காக சிக்கன் அறுக்கிறாங்க அல்ல, அது துடிக்குது இல்லையா? மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மட்டன் அறுக்கிறாங்க அல்ல, அது துடிக்குது இல்லையா? அது எவ்வளோ கத்தி இருக்கும், கதறி இருக்கும். அந்த சத்தம்னா இறைவனுக்கு கேட்கலையா? உன் சத்தம் மட்டும்தான் நீங்க பாட்டு பாடுறது மட்டும் தான் இறைவனுக்கு கேட்குமா? அப்போ அந்த கோழியை காப்பாற்றிருக்கணுமா இல்லை இறைவன்? அந்த ஆட்டை காப்பாற்றிருக்கணுமா இல்லை இறைவன்? ஒன்றை மட்டும் நீ பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு வந்து காப்பாற்றுவா, நீ ஏற்றின ஏதாச்சும் ஒன்று வச்சு காப்பாற்றுவார்னா அந்த நம்பிக்கை அது முரண்மானது. இந்த கோயில்களை உற்பத்தி செஞ்ச, இந்த மத மார்க்கங்களை உற்பத்தி செஞ்ச ஞானிகளும் ரிஷிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பது மாயைன்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கை என்பது சாத்தானினுடைய பிச்சைன்னு சொல்றாங்க. சாத்தான் கொடுத்ததான் இந்த வாழ்க்கைன்னு சொல்றாங்க. மாயை கொடுத்தது, அந்த அரக்கன்களும் அசுரர்களும் கொடுத்ததான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ஒரு ஒரு காற்றடைத்த பலூன் மாதிரி. இது வந்து ஒண்ணுமே உள்ளீடற்றது, இது வந்து வெடிச்சிரும், இதை நம்பாத, இதுதான் உன்னை ஏமாத்திக்கிட்டுருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சித்தர்கள் ஞானிகள் இதை எதற்கு படைச்சாங்கன்னா, இதுல இருந்து வெளியே வந்து உண்மையான பேரின்பம் வந்து இறைவனுடைய அருளை பெறுவது, இந்த மீண்டும் பிரவாமையிலிருந்து வெளியே வருது, பிரவாமை அந்த சக்கரத்திலிருந்து பிரவாமைன்னு சொல்லி வெளியே வருது. இது வந்து நம் பேரின்பத்தை அடைவது. எனவே இந்த சிற்றின்பம், இந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம், இந்த ஆசைப்படாதே, ஈசனை ஆயினும் ஆசையும் வர, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து வெளியே வந்துரு. இந்த சம்சார பந்தம், கல்யாண பந்தம், இந்த பாசம், பற்று, செல்வத்து மேல மோகம், இந்த எல்லா விஷயங்களும் உன்னை கெடுத்து குட்டிச்சவராகுது. இதனால இதெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் விடணும்னா இறைவன் மேல பற்று வை, இறைவனுடைய ஆசை இதெல்லாம் விட வச்சிருவோன்னு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இறைவன்ட்ட எதுக்கு போறோம்? இதெல்லாம் கேட்கறதுக்கு போறோம். எதெல்லாம் விட்டா இறைவனை போய் அடையலாமோ இப்போ அதில் தானே சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சித்தர் சமாதிக்கு போய் விளக்கேற்றுறான் ஒருத்தன். எதுக்குன்னு கேட்டால் கல்யாணம் ஆகணும்னு ஏற்றுறான்.
அந்த சித்தர் பாட்டு எடுத்து பார்த்தோம்னா அவன் வந்து சம்சார பந்தமே உனக்கு விஷம் எழுதி வச்சுக்கிறாரு. நீ அழிஞ்சு போறதுக்கு காரணம் பொண்ணு தான் எழுதி வச்சுக்கிறாரு. அவன் அந்த ஆளு சித்தர் சமையல் விளக்கேத்தி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஐடியா பட்டு ஓகே, எப்படி முரண்பட்டு இருக்கும். இல்ல ஜாதகம்னாலே அதிகமா பெண்களை வச்சுதான் மையப்படுத்தி இருக்கு. அது என்ன காரணம்? இல்ல பெண்கள் வந்து இதுல வந்து கமிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி மேல ஒரு பயம் இருக்குது. ஒருத்தன் வந்து இப்ப உதாரணத்துக்குங்க, இப்ப எனக்கு என் பையனுக்கு இல்லைன்னா என்னுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கு. இந்த செலவை நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி நான் சேலரி வழியாவோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவேன். பெண்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. பெண்கள் கடவுள் மேல் பாரத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. பொதுவாக ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறு. அதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஜோதிடம் என்பது முற்றிலும் வேறு. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி சொல்லும், இல்லைன்னா பக்கத்தில் வரும்போது சொல்லும், சரியாகக்கூடிய காலத்தை சொல்லும். இதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. எனவே ரெண்டையும் மட்டும் குழப்ப தேவையில்லை. கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், போன ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஃபேஸ்புக்லேயே போஸ்ட் போட்டிருந்தேன். என்னிடம் வருபவர்கள் நான் கடவுளுக்கு பாத்திரமானவர்கள் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? நான் கடவுள் மீது பக்தி நிறைந்தவன் என்று கூறுகிறார்கள். சொல்லும் பொழுதுதான் நான் சிரித்துக் கொள்கிறேன்னு போட்டிருந்தேன். அப்படி இருந்தால் ஏன்டா வரேன்னு கேட்டேன். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, கடவுள் முக்கியம், உன்னை காப்பாற்றுவார், கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு ஜோசிக்காரன்ட்டு என்ன வேலை? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் என் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன். என் ஜாதகத்தை நான் பார்த்ததும் கிடையாது. சும்மா ஒரு கிளாஸுக்காக நான் சொல்லுவேன் என்னோட ஜாதகத்தை. என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரிஞ்சாலும் அதை பற்றி எனக்கு என்ன கவலை? ஓகே, எனக்கு இறைவன் மேலே தீராத நம்பிக்கை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போவான்னு எனக்கு தெரியும். என்னை எப்போ இந்த உலகத்துலேருந்து தூக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அவன் பக்கத்தில் பிளான் போட்டு டேபிளில் வச்சுக்கிறான். இந்த இடத்துல நான் உட்காந்து நான் எங்க எதுக்கு உட்காந்து குலைக்கணும்? அப்போ இறைவனை வழிபடவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறேன். என்னுடைய ஆன்மீகம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஆன்மீகம் இல்லை. நான் சொல்கிறது ஆன்மீகத்தை யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஆன்மீகம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் நம்மளுக்கு மேலே ஒரு தன்மையாக இருக்கிறான். அந்த இறைத்தன்மையை அடையிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அன்பு, கருணை இதெல்லாம் நம்ம நிலைஞ்சிருக்கணும். அதுக்கான வேலைகளை செய்வோம். ஓகே, அற்ப விஷயத்தெல்லாம் போய் இறைவன் டீல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கை இருக்குல்ல, சரிதானுங்களா? அப்போ காசு, ஒரு கார் வாங்கணும், இல்லைனா நான் செல்வம் தானே இருக்கணும். என்னுடைய செல்வம் எடுக்கிற ஸ்டேட்டஸை நான் எங்கே கம்பேர் பண்ணுறது? இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி நான் ஏழையா பணக்காரன்னு முடிவு பண்ணுறதா? எப்படி முடிவு பண்ணுறது? இல்லைங்களா? ஆமாம், அது எவ்வளோ லெவலுக்கு போனாலும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கதான் செய்யும். அப்போ ஜோசிகாரன் உங்களை ஏழைன்னு சொல்கிறான், உங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் சாமி கும்பிட சொல்கிறான் இல்லையா? அது வரைக்கும் உங்களுக்கு தோஷம்ன்றது தெரியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்துருவீங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா, பாருங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எதிர்த்து வீட்டுக்காரன் பாருங்க நிறைய நீங்கள் தோஷம் அடைஞ்சவர்னு சொல்கிறான். அப்போ அவன் தான் உங்களை கம்பேர் பண்ண வைக்கிறான். கம்பேரிங்ஸன் இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து ஹாப்பியான ஆள் தான். இப்போ கம்பேர் பண்ணக்கூடாது. தோஷம்ன்றது எதுவும் கிடையாது. ஜாதகத்தில் என்ன பிரச்சனைலாம் மாட்டிக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவோம், இந்த லைஃப்பை எப்போ நம்ம அடுத்த மூவ்மெண்ட்டு கொண்டு போவோம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இல்லை. இப்போ 12 கட்டம் சொன்னீங்க இல்லையா? அப்போ கைரேகைலாம் சொல்கிறாங்க. கைரேகை அதே தாங்க. இப்போ கைரேகைங்கிறது ஹஸ்தசாஸ்திரங்கிறது அது வேற துறை. ஹஸ்தசாஸ்திரங்கிறது வந்து அதாவது ஜோதிடம் என்பது காலகணிதம், ஹஸ்தசாஸ்திரம் என்பது உடல் அமைப்பு கணிதம். இந்த இதில் வந்து நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ வந்து கிரகங்கள், இது வந்து புதன், இது வந்து சூரியன், இது வந்து சனி, இது வந்து குரு, இது வந்து சுக்கிரன். இந்த ஜாதத்தில் இதெல்லாம் என்னத்தை ஹேண்டில் பண்ணுமோ அதே தான். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து திருமணத்தை கூறுவது. அப்போ சுக்கிரனை சுற்றி இருக்கக்கூடிய ரேகையும் சுக்கிர ரேகை, சுக்கிர மேடு, சுக்கிர விரல், இது வந்து வாழ்க்கை ரேகை, லைஃப் லைன் சொல்லுவாங்க. இந்த ரேகை யாருக்கெல்லாம் பாதி இருக்குதோ, இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த ரேகை யாருக்கெல்லாம் பாதியில் கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. அப்படியா? ஆமாம், யாருக்கு வேணாலும் பார்த்துக்குங்க. சரிங்களா? இங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி இங்கே வரைக்கும் வந்து முடியணும். இதில் எங்கேயாச்சும் அடிபட்டுக்கு வெட்டி இருக்கு, இதுக்கு மேலே போய் சார் போதும், இங்கே வரைக்கும் வந்தாலே போதும். நான் சொல்கிறது இங்கே முட்டி இந்த பக்கம் இடிச்சுக்கிட்டு பெண்ட் ஆகி, ஓகேங்களா, ரூட் டைவர்ட் ஆகி, விவேக் ஒரு படத்துல ஆந்திரா போன மாதிரி போயிருப்பான். அது மாதிரி இந்த ரூட் இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃப் போயிடும். ஓகே, சரிங்களா? இந்த விரல் மோதிரம் போடுறோம் இல்லைங்களா, இந்த மோடலுக்கு மேல ஒரு கோடு இருந்துச்சுன்னா இது வந்து சூரிய ரேகை. இது வந்து அப்பாவுடைய அன்பை கெடுக்கும். ஆனா சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அரசு உத்தியோகம், சொந்த தொழில் செய்யலாம். ஆனா அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. இது வந்து சனி ரேகை. இதுல இருந்து இங்க வரைக்கும் போகுது விதி ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேகை வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து நல்லா இருப்பான். பாதியில ஆரம்பிச்சுன்னா பாதிக்கு மேல நல்லா இருப்பான். பாதியில் ஆரம்பிச்சு முக்காவாசி வரைக்கும் நல்லா இருப்பான். அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இது வந்து ஹார்ட் லைன், ஆட்டிடியூடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சுண்டு வரல கீழே ஆரம்பிச்சு மேலே போகுது ஹார்ட், இதயம் ஹிருதய ரேகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்டிடியூட், எவ்வளவு திடமா இருக்குன்னு சொல்றது. இங்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் கீழே இறங்குது இல்லைங்களா, ஆமா, இது வந்து புத்தி ரேகை. இது வந்து நம்மளோட இன்டெலெக்சுவல், அறிவுத்தன்மை சொல்றது. எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 ரேகை இருந்தா போதும், நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த 4ல ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சுன்னா வீக் ஆயிருவீங்க. கைக்குள்ள எங்கேயுமே புள்ளி இருக்கக்கூடாது. புள்ளி இருந்துச்சுன்னா அந்த புள்ளி இருக்க இடம் அடி வாங்கிடுச்சுன்னா, புள்ளினா கரும்புள்ளி, மச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி மச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடம் காலின்னு அர்த்தம். இதுதான் சப்ஜெக்ட், சிம்பிளான சப்ஜெக்ட். இதை பார்த்து கட்டம்லாம் போடலாம் தேவையில்லை. பார்த்தோன்னே சொல்லலாம் உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு புள்ளி இருக்கா, ஆமா, இது வந்து இடையில வரும். நிறைய பேருக்கு புள்ளி இடையில வரும்.
இந்த புள்ளி வரும்போது எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. இது வந்து சந்திரமேடு. சந்திரன்னா வந்து அம்மான்னு அர்த்தம். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு இருந்துச்சுன்னா நீங்க சந்திரன் பவரா இருக்கு, மீடியாக்குள்ளலாம் பெருசா வரலாம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்துச்சு, லைன் வந்துச்சு புதுசானா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? லைன் மட்டும் ஆரம்பத்துல இருந்தே இருக்குன்னா நீங்க சந்திரன் பவரானாலும் அப்ப என்னன்னா மொத்தம் 7 கிரகங்களை கொண்டு வந்து அடக்கி வச்சுக்கிட்டு எங்க லைன் இருக்கோ அந்த கிரகம் ஆக்டிவேஷன் அவ்வளவுதான். அப்ப சிம்பிள். ஜோசியமும் சிம்பிள், கைரேகையும் சிம்பிள். ஆனா இதை எப்படி பிரசன்ட் பண்றோன்றதான் மேட்டர். இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்ப எங்க அம்மாவுக்கு பிரச்சனை. ஆமா, என்ன செய்யறது? இப்போ பூஜை பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர். இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா காசு வேணும், நேரம் வேணும். அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அவ்வளோதானே தவிர இதை போட்டு உட்காந்துட்டு நான் பூஜைங்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் இதை பண்றாங்க. எல்லாரும் தான் பண்றாங்க. அதாவது ஒரு 2 விஷயங்க. இப்போ எல்லாருமே வந்து ஜோசியத்துக்குள்ள கத்துக்க வரும்போது அதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கு, ரகசியம் இருக்கு, அதை கத்துக்கலாம் கண்டுபிடிக்கலாம்னா கத்துக்க வராங்க. எல்லாருமே அப்படிதான். கொஞ்ச நாள் போக போக அங்க ஒன்றும் இல்லைன்றப்ப அவங்க இருக்கிறத கத்துக்கிறாங்க. இங்க மேக்ஸிமம் வந்து இப்போ ஜோசிக்காரர் ஒருத்தர் ஏமாத்துறது இல்லை. இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, சரிங்களா? அவர் என்ன செய்யறாருன்னா ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரங்களா கட்டமாக எழுதுறேன். நான் போய் கேட்குறேன், உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு கேட்குறேன். ஓகேங்களா? அவன் வந்து என்னை வந்து பிளாக் பண்ணுறான். ஓகேங்களா? உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணு, ஊருக்கு அப்புறம் ஐடியா கொடு. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட் என்னன்னா ஜாதகத்தை பார்க்குறப்ப ஒய்ஃப் ஜாதகம் கொடுத்தாங்க. சார் உடம்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், உடம்பு பிரச்சனை இருக்குது, லிவரில் கேன்சர், லாஸ்ட் ஸ்டேஜ் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் பண்ணலான்னு கேட்குறாரு. இல்லை சார், இதில் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா லிவரில் கேன்சர் வந்துருச்சு, லிவர் கண்டம். லிவரில் சாதாரண பஞ்ச் வந்தாலே கண்டம், இதில் கேன்சரே வந்துருச்சு, லிவர் கண்டம். லிவர் கண்டமானா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, சோழி முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க மனைவி இறந்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி கால் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா பேசுங்க, மெசேஜ் அனுப்புன்னு சொல்கிறேன். பேசணும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். நான் சரி பேசுன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃப் ஜாதகத்தை ஒருத்தர் கொண்டு போய் காமிச்சேன். காமிக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிள்ளைக்கு 70 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது, நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற, அந்த தோஷம் தான் அவங்க கொண்டாட்டி காலி பண்ணியிருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னால் என்கிட்ட வந்திருந்தேன்னா நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆள்கிட்ட போய் அந்த ஆள் வீட்டுக்கு போ, அவங்க தாத்தன் எத்தனை இருக்காங்கன்னு பாரு, அவங்க பாட்டி 500-1000 வருஷம் வாழணும்ல அவன் வீட்டில் எல்லா பேரும். நம்மளை வாழ வைக்கிறவனுக்கு அவன் வீட்டில் வாழ வச்சிருக்கணும்ல. எத்தனை பேர் உயிரோடு இருக்கான் அப்படின்னு பாருன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான், தண்டகர் மாத்திரமா உட்காந்துருப்பான். அவன் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ உயிரை காப்பாற்றுறது, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னால் வந்தா இப்போ டாக்டர் மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாது. விதியை நடக்கும், நம்ம விதியை சொல்றதான் யோசிக்கிறாங்க. அப்போ ஜாதத்தை பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். நேற்று கூட ஒரு லேடி ஒருத்தவங்க வேற நாட்டில இருந்து பேசுறாங்க, என் தம்பி நான் இழந்துட்டேன், தம்பி ஏன் இறந்தாங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம், பையன் இறந்துட்டாரு, என்னுடைய இன்னொரு மனைவி வந்து செய்வன வச்சிருக்கிறதா சொல்றாரு ஜோசிக்காரர், அதை எடுக்கிறதுக்கு காசு கேட்கிறாரு. இது என்னன்னா ஒருத்தருடைய வீக்னஸ்ங்க, அந்த வீக்னஸை பயன்படுத்துறாங்க. ஒரு பக்கமா வந்து இதை வீக்னஸை பயன்படுத்துற ஃபர்ஸ்ட் செய்யறப்ப என்ன செய்யணும்னா, ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் மேட்ரு பண்றப்ப சம்பவம் பண்றப்ப தனுசு கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கமா இருப்பார், அப்புறம் பழகிருன்ற மாதிரி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்பவம் பண்றப்ப பயமா இருக்கும், அப்புறம் ஃபுல்லா பழகிரும், இவங்களுக்கு தொழிலாயிரும், ரொம்ப சாதாரணமாயிரும். அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல வந்து துருவ கணிதம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஜாதகத்தை திறந்தோட நவாம்சம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே வந்து துருவ கணிதம்னு எழுதிருப்பாங்க. துருவ கணிதம்ன்றதெல்லாம் தெரியாது. 4 லா 4 1 3 எழுதிருப்பான். அப்படின்னா அம்மாவோட பிறந்தவங்க ஒரு ஆணும் ஒரு 3 பெண்ணுன்னு அர்த்தம். இது வந்து ஜாதகத்துலாம் தெரியாது, அவங்க உங்கள்ட்ட கேட்டு எழுதி வச்சிருப்பான். அப்பாவோட பிறந்தவங்க லா 4 9 4 இன்ட்டுன்னு போட்டிருந்தா அப்பாவோட பிறந்தவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட கேட்டு நோட் பண்ணி வச்சிருப்பான். ஜோசிக்காரர் போனோன்னே அதை தான் பார்ப்பாரு. உங்க கூட பிறந்தது 4 பேரா, அம்மாவோட பிறந்தவங்க 3 பேரா, 3 ஆம்பளைகளா, 2வது மாமன் செத்து போயிட்டாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் உங்க கிராமங்களை கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஜாதத்தை பார்த்து சொல்றது கிடையாது. உங்களுக்கே தெரியாம நீங்க சொன்னதெல்லாம் இன்னொரு ஜோசிக்காரன் ஆமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்கள்ட்ட கேட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப லா அப்படின்னு போட்டு 7 அப்படின்னு போட்டு 6 8 12 அப்படின்னா பொண்டாட்டிக்கு இவருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனையா அப்படிங்க 6 8 12 கேஸ்ன்னு அர்த்தம், வழக்கு. அப்போ பொண்டாட்டிக்கும் உனக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது காரணம் ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவான். அது கன்ஃபார்ம்லாம் கேட்க மாட்டான், அது கன்ஃபார்ம் போட்டான்ல, கேட்கலாம் மாட்டான், அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆமாங்க சார் அப்படின்னு ஒரு கழிப்பு கழிக்கணும், இல்லைன்னா ஒரு தோஷம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிப்பாங்க. இல்லப்பா அந்த துறையில நீங்க இருக்கீங்க, இருந்துகிட்டே எப்படி சொன்னா நான் அது ஃப்ராடு வேலை நான் எதுக்குங்க செய்யணும்? அதை ஃப்ராடு வேலை தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்துங்க நம்ம வந்து துறைங்கிறது வந்து ஒரு ஆழமான துறை, பல்லாயிரம் வருஷமா வந்துகிட்டு இருக்கு. இதை மேனேஜ் கத்துக்க தெரியாம செய்ய தெரியாம புரிஞ்சுக்கிட்டீங்க, எதிர்ப்புகளும் வரும்ல. அதெல்லாம் நிறைய கேஸ் எல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்றது வந்து ஒரு துறையை நம்ம வந்து கரெக்டா நம்ம லவ் பண்றோம், அதை நான் ப்ராப்பரா பேசியிருக்கேன், எங்க வேணாலும் தான் பேசுவேன். நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு வாத்தியார், நான் எதையாச்சும் வாயில வந்ததை ஊத்தி விட்டுலாம் போக முடியாது.
நான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். இது வந்து ஜோசியத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகல. நான் சொல்கிறப்ப இதை கேட்டு நிறைய பேர் என்கிட்ட நிறைய பாரம்பரிய ஜோசியர்கள் அதெல்லாம் வந்தாங்க. நானும் பாரம்பரிய ஜோசியம் தான், நானும் 4வது தலைமை ஜோசியம் தான். நான் ஒன்றும் இன்றைக்கி வந்தவன் கிடையாது, நானும் 4 தலைமை ஜோசியம் தான். வா பார்த்துக்கலாம், உன்னால் எவ்வளோ முடியுமோ போகணும்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு இப்போ இதை செய்கிறதுக்கு மாறுறாங்க மக்கள். புதுசாக வரவங்க இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஜோசியிட்ட போய் உட்காரும் பொழுது என்னுடைய தாத்தாவோ என்னுடைய மாமாவோ வந்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. வேற ஜோசிக்காரன் இப்போ இந்த மல்லிகை கடையில் பார்த்தீங்கன்னா எழுத்து கடையில் பொட்டலம் போட்டு விடுவாங்க பழகிறதுக்காக. அது மாதிரி நாங்கள் வேறு கடைகளுக்கு போகும்போது வேறு ஜோசியிட்ட போகும்போது அவங்க உட்காந்துன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 2-8 கூடையோட சேர்ந்துருக்கிறாரு, 6ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறாரு, 2வது திசை நடக்குது, அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 மாதத்துக்கு முன்னால் உனக்கு ஒரு கண்டம் வந்துச்சு, கண்டத்தை நான் தான் மாற்றி விட்டேன், அம்மாவுக்கு போச்சான்னு கேட்பான். அம்மா செத்து போச்சு, ஆமாம் சார் 6 மாதத்துக்கு முன்னாடி போனாங்க, உனக்கு வர வேண்டிய கண்டம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், கதையாக சொல்லுவான். ஓகே, எனக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன்னா புக்கில் இல்லை, சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை, இதுக்கு லாஜிக்கும் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் மண்டையை பிடிச்சி தேடும்பொழுது இதெல்லாம் ஃப்ராடு வேலை. இது அவன் பிள்ளைக்கே சொல்லித்தர மாட்டான், அவன் தொழிலாக வந்ததுக்கப்புறமா தான் சொல்லி தருவான். அப்போ இவ்வளோ ஃப்ராடு வேலையை செஞ்சு அடுத்து வரக்கூடிய தலைமுறையிலும் இதை பற்றி யோசிக்காமல் அப்போ என்ன இதுனா இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்போ இவன்ட்ட போய் கற்றுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து, இல்லைன்னா இவனுடைய ஜெனட்டிக்காக வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஜோசியத்துக்குள்ளே எதையும் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அவங்க அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சா அவ்வளோதான் மேட்ரு. சப்ஜெக்ட் உட்காந்துட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க, ஈஸியாக உட்காந்துக்கிட்டு வந்திருக்கவனுக்கு இப்போ நீங்கள் ஜாதத்தை கொடுக்குறீங்க, அம்மாவோட பிறந்தவங்க 3, அப்பாவோட பிறந்தவங்க 4, 2வது மாமன் செத்து போயிட்டாரு, உங்கள் கூட பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, அவருக்கு ஃபஸ்ட்டு பிறந்தவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? இப்போ ஒரு 6 மாசமா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை, கை வச்சதெல்லாம் பிரச்சனையாவே எல்லாருக்கும் பொதுவாக இப்படித்தான் சொல்லுவான். அப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போன சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கு. ஆமா, 6 மாசம் நடக்கவே இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, கூட பிறந்தவங்க நம்பிடுவீங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க, ஆமாங்க சாமி நீங்க. ஆமா, ஒரு பெரிய தடை ஒன்று இருக்கு, இந்த திசை வரும்போது நடக்கும். அப்போ இந்த திசை வர்றதுக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் அவ்வளோதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உங்கள் வீட்டுக்கு எறும்போ இல்லைன்னா அடிக்கடி எறும்பா இருக்கா? ஆமாம். அப்போ உங்களுடைய முன்னோர்கள் தர்ப்பணம் கேட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க, தர்ப்பணம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா எவன் கொடுத்துருக்கான் அந்த ஊரில் தர்ப்பணம்? எவனும் கொடுக்க மாட்டான் இல்லைங்களா. இது மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஜோசிக்கணும், அவன் தான் நான் அப்படின்னா ஓ தர்ப்பணம் வரதுலாம் எப்படி சார்? அப்போ தர்ப்பணம் கொடுக்கணும், நேராக இந்த கோயிலுக்கு போங்கன்னே அந்த குருக்கள் வந்து இவரோட லிங்க்ல இருப்பார். ஓகேங்களா. அந்த குருக்களுக்கு போனோடனே அந்த குருக்கள் போனே இந்த காடை கொடுத்தோன்னே இந்த இவரை அனுப்பிச்சுட்டாரா, இவர் நல்ல ஜோசிக்காரராச்சு, சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஆமாம் சாமி ஓகே, ஒரு சின்ன திலகோமம் வளர்க்கணும், 70,000 ரூபா ஆகுனுவாங்க. நீங்கள் 70,000 ரூபாய் கொடுத்தோன்னே 50,000 20,000 ரூபாய் எனக்கு வந்துடும். இப்படி தான் இந்த டீலிங் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஜோசியம். ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஒழுங்காக இருக்கட்டும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.